அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தைகள் தின விழாவை நம்ம ஆண் குழந்தைகளுக்கு எடுத்துக்கலாம். ஆண் குழந்தைகளை இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய, வளர்த்த வேண்டிய கடமைகள் யார் யாருக்கு இருக்கு? தாய் தந்தைக்கு மட்டும்தான் இருக்கா? இல்ல, இதை நான் சொல்லல, சங்ககால பாடல்ல சொல்லியிருக்காங்க. பொன்முடியார் அப்படின்ற ஒரு மரக்குடியில் பிறந்த பெண் கவிஞர் கொடுத்துள்ள சங்ககால பாடல் இது. இது ஒரு வழிநடத்தல். ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அறிஞ்சமம் முறுக்கி களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. ஈன்று பிறந்தவர்கள் ஒரு தாய், ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு இனப்பெருக்கத்தை தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய டியூட்டியா செய்ய வேண்டியிருக்கும். அந்த ஒரு அழகான ஒரு சமூகத்திற்கு குழந்தைகளை வழங்க வேண்டும். சான்றோனாக்குதல், அறிவு சார்ந்த விஷயங்களை தேடல், அவனுக்குரிய அந்த தேடலை உருவாக்கி தர வேண்டியது தந்தையின் கடமை. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட முடிஞ்சிடல. ஒரு ஆண் குழந்தையை இந்த சமூகத்தில் வளர்க்க வேண்டிய கடமை இவங்க 2 பேரோட முடியல. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடமை. அன்னைக்கு கொள்ளர்கள்னா இன்னைக்கு வணிகர்கள். வணிகர்கள் கொடுக்க வேண்டிய அத்தனை பொருட்களும் இந்த சமூகத்தை, நம் குழந்தைகளும் சேர்ந்து வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த ஆண் குழந்தைகள் பாதுகாப்பாகவே இருக்கணும்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள், அவர்கள் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் கூறாகவும் நேராகவும் சீரானதாகவும் தான் இருக்கணும். நன்னடை நல்கள் வேந்தற்கு கடமை. அவர்கள் சுற்றி பார்க்கக்கூடிய சூழல் அறம் சார்ந்த விஷயங்களாகவும் ஒழுக்கம் நிறைந்த ஒரு சூழலாகவும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் அதை விட்டு நகர மாட்டாங்க. The society was such organized and disciplined. இது அப்படியே கொடுத்திருக்காங்க. இது அத்தனையும் கொடுக்கும் பொழுது ஒளிர்வாள் அரஞ்சமம் முறுக்கி மின்னுகிற அந்த வாளை எடுத்து களிறு எரிந்து பெயர்தல், அது தப்பாது இல்லையா? பகைவர்கள் அழிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தப்பாது இல்லையா? அததான் சொல்றாங்க. அப்ப சொல்லுங்க, காளைக்கு கடனை. இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு, இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு அந்த பையன் அதை சரியா செஞ்சா இதெல்லாம் கிடைக்கும் பொழுது அந்த பையன் தவறான வழியில போக மாட்டான், தடிகிட்டு போக மாட்டான், தடுமாறி போக மாட்டான். இதெல்லாம் செய்யும் பொழுது களிரெறிந்து பெயர்கள் தான் அந்த காளைக்கு கடனா இருக்கும், வேற எதுவும் இருக்காது. என்னுடைய 10% குழந்தைகள் நான் நல்ல விதமாக நல்ல சூழலில் வளர்க்கப்பட்ட 10% குழந்தைகளை கொண்டு போய் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நடுவில் விடும்போது இந்த 10% அழிஞ்சு போயிடும். அப்ப எல்லாருக்குமே இதுல பொதுவான கடமைகள் உண்டு. என் வீட்டிலிருந்து செல்லக்கூடிய 2 ஆண் குழந்தைகள் அவர்களுடைய வலிமையை பயன்படுத்தியோ அறிவை பயன்படுத்தியோ யாதொரு உயிருக்கும், முக்கியமாக பெண்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் இழைக்க மாட்டார்கள், நயப்படுத்தவும் மாட்டார்கள், நாசப்படுத்தவும் மாட்டார்கள் என்பது 2 ஆண் குழந்தைகளை பெற்று இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிற ஒரு தாயின் வாக்குறுதி இது.